நம்மளினுடைய உரிமை பறிக்கப்படுமேயானால், நம்மளுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படுமேயானால், நம்மளுடைய நிலங்களில் நாம் வாழ்வதற்கு தகுதியில்லாதவர்கள் என்று நமது உரிமைகள் அடிப்படை சாசனம் பறிக்கப்படுமேயானால், சுஜூது செய்வதற்கு நம்மளினுடைய உரிமை பறிக்கப்படுமேயானால், ஜனாசாவை புதைப்பதற்கான நமது உரிமை பறிக்கப்படுமேயானால், நாம் இங்கு வாழ்வதை விட இறப்பதே மேலானது. இன்னும் சாகல்லையா நீங்க? எங்களுடைய தாய்நாட்டையும் தாய்நாட்டின் கொடியையும் அளவுக்கு அதிகமாக நாங்கள் நேசிக்கின்றோம். எங்களுடைய நாடு சர்வதேச ரீதியில் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும். அப்படி என்பதற்காகத்தான் அன்று அறகலையில் கூட நாம் தொடர்ச்சியாக பங்கெடுத்தோம். கொடிய அரக்க குணம் கொண்ட ஒரு நாட்டுக்கு எதிராக இன்னைக்கு முழு உலகமே போராட்டம் செஞ்சு கொண்டிருக்கு. இன்னைக்கு அமெரிக்காவினுடைய ஜெக்சன் ஹெங்கல் ஹவுதிகளினுடைய ஸ்டேஜில் ஏறி அமெரிக்கா நீங்க செய்யறது பிழை அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கார். அமெரிக்கா ஒன்றும் செய்யல. இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருது. நாமளும் நமக்கு கிடைச்ச டைம்ல பாலஸ்தீனுக்கு பல செய்திகளை நம்ம சொல்லி கொண்டிருக்கோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்திகளை சொல்லி கொண்டிருக்கோம். இஸ்ரேல் பாலஸ்தீன் வீடியோ செஞ்சு கொண்டிருக்கிற மிக முக்கியமான காரணம், காசாவில் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட செதில்களாக சதைகளாக சின்ன சின்ன பிள்ளைகள், 1 வயசு பிள்ளையிலிருந்து 60 வயசு முதியவர் வரைக்கும் இன்னைக்கு காசாவில் கொல்லப்பட்டு கொண்டிருக்காங்க. அப்பட்டமான மனித உரிமை மீறல் காசாவில் இப்ப நடந்து கொண்டிருக்கு. கர்ப்பிணி தாய்மார்கள் கொல்லப்படுறாங்க, நிறைய குழந்தைகள் கொல்லப்படுறாங்க. அதாவது இந்த உலகத்தில் இப்ப எங்கேயுமே நடக்காத சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனநாயக முறையிலான ஆட்சி காசாவில் இஸ்ரேலால மீறப்பட்டு கொண்டிருக்கு. ஆக அந்த மக்களுக்காக, அனாதரவற்ற மக்களுக்காக, அனாதைகளாக தவிக்கும் மக்களுக்காக, அங்க யாருமே இல்லாம ஒருவேளை சோத்துக்கு கூட கஷ்டப்படும் மக்களுக்காக நாம இங்க பேசிக் கொண்டிருக்கோம். ஆனா இதை விட நிறைய கண்டென்ட் இருக்கு. நாம விரும்பின அந்த கண்டென்ட் எடுக்கலாம், பேசலாம். இதையும் விட நிறைய வியூஸ் வரும். லேசா காசோலைக்கு போகலாம். ஆனா நம்முடைய நோக்கம் காசு உழைக்கிறது இல்ல. காசாவினுடைய மக்கள் நிம்மதியாக வாழணும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையணும், ஜனநாயகம் போற்றப்படணும். அந்த அடிப்படையில் தான் நாமளும் இந்த விஷயத்தை பேசிக்கொண்டு வரோம். ஓகே, இன்னைக்கு நடந்திருக்கிற விடயம் இதை நாம் இன்னைக்கு பேசாம விட்டோம் அப்படி என்று சொன்னால் அர்த்தம் இல்லாம பேய்த்திரும். ஏன்னா நம்ம வெறுமனே ஒரு வீடியோ போறதுக்காக மட்டும்தான் இந்த சேனலுக்கு வார மாதிரி நம்ம பேய்த்திரும். அப்படி இல்லைங்க. நம்ம இங்க பேசுறது வீடியோ போறதுக்காக மட்டும் இல்லை, களத்தில் இறங்கி காசாவினுடைய மக்களுக்காக குரல் கொடுக்கறதுக்காகவும் தான் நம்ம இந்த வீடியோவை தொடர்ச்சியாக போட்டு கொண்டிருக்கோம். மனதால காசாவினுடைய மக்களை நேசிக்கிறதால. ஓகே, ரைட், விஷயத்துக்கு வருவோம். என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இப்ப இலங்கையில நடந்து கொண்டிருக்கிற பெரிய அளவுல ஒரு பிரச்சனை. 22 வயது இளைஞன் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டின காரணத்தால PTA அப்படிங்கிற இலங்கையினுடைய தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். நீங்க தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செஞ்சிருக்கீங்க, ரைட், ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவர் ஏதாவது தீவிரவாத நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காரா, இலங்கையினுடைய இறையாண்மையை மீறி ஏதாவது விடயங்களை செய்யறாரா, இல்லாட்டி தீவிரவாத அமைப்புகளோட தொடர்பு வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி நீங்க நிரூபிச்சீங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு எதிராகவே நாங்க குரல் கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய நாடு எங்களுக்கு முக்கியமானது, எங்களுடைய நாட்டினுடைய வளர்ச்சி எங்களுக்கு முக்கியமானது, எங்களுடைய தாய்நாட்டையும் தாய்நாட்டின் கொடியையும் அளவுக்கு அதிகமாக நாங்கள் நேசிக்கின்றோம். எங்களுடைய நாடு சர்வதேச ரீதியில் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும். அப்படி என்பதற்காகத்தான் அன்று அறகலையில் கூட நாம் தொடர்ச்சியாக பங்கெடுத்தோம். நாட்டினுடைய பொருளாதாரத்தை இன்னைக்கு சீர் செய்கிற ஒரு சமூகமாக நாம் இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினத்துக்காக தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செஞ்சிருக்கு. ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினது பிழையா? கொடிய அரக்க குணம் கொண்ட ஒரு நாட்டுக்கு எதிராக இன்னைக்கு முழு உலகமே போராட்டம் செஞ்சு கொண்டிருக்கு. இன்னைக்கு அமெரிக்காவினுடைய ஜெக்சன் ஹெங்கல் ஹவுதிகளினுடைய ஸ்டேஜில் ஏறி அமெரிக்கா நீங்க செய்யறது பிழை அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கார். அமெரிக்கா ஒன்றும் செய்யல. அமெரிக்காவில் அந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கு, ஊடக சுதந்திரம் இருக்கு, மக்களினுடைய உரிமையை பாதுகாக்கிற அதிகாரம் அமெரிக்காவில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கு. மனித உரிமைகள் அப்படிங்கிற அமெரிக்காவில் கூட இன்னைக்கு மேலோங்கி இருக்கு அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல சொல்லுவேன். அமெரிக்காவினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட கொலம்பியா யுனிவர்சிட்டியில இருந்து, நியூயார்க் சிட்டியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து, வாஷிங்டன் டிசியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ல இருந்து எல்லாருமே போராடினாங்க காசாவினுடைய மக்களுக்காக. யுனைடெட் கிங்டம்ல போராட்டம் நடக்குது, ஜெர்மனியில போராட்டம் நடக்குது, இத்தாலியில போராட்டம் நடக்குது. நான் சொல்ற நாடுகள் எல்லாமே எந்த அளவுக்கு பெரிய நாடுகள் உங்களுக்கு தெரியும். நேட்டோ அலையன்ஸ்ல இருக்கிற எல்லா நாட்டிலையும் இப்ப காசாவுக்கு ஆதரவாக, பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. 136 நாடுகள் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிச்சிருக்கு. உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான நாடுகள். ஆகவே அது ஒரு நாடுதான். ஆனா 1946 ஆண்டுக்கு முதல் வரலாறே இல்லாத ஒரு நாடு 1946 ஆண்டுக்கு பின்னர்
வந்த ஒரு நாடு இன்னைக்கு அந்த நாட்டினுடைய சொந்த மக்களையே படுகொலை செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த மக்களுக்கு ஆதரவாக அந்த படுகொலை செய்யும் நாட்டுக்கு எதிராக உலகம் முழுவதிலேயுமே வந்து இப்ப போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. ஆனா இங்க ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினத்துக்கு கைது செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம். இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க தெளிவா சொல்லணும். அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கிற கவர்மெண்ட் வந்து நம்ம கொண்டு வந்தது அந்த கவர்மெண்டினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த கவர்மெண்ட்டை நம்ம கொண்டு வந்தோம். மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம கொண்டு வந்தோம். ஸ்ரீலங்காவில் இருக்கிற பெரும்பான்மையான முஸ்லிம்களினுடைய வாக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இலங்கை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் கிட்டத்தட்ட 80,000 ஓட் ஸ்ரீலங்காவில் முஸ்லிம் மெஜாரிட்டியா இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து அம்பாறை டிஸ்ட்ரிக்ட். அதுல மட்டுமே வந்து வரலாறு தொட்டு இருந்த முஸ்லிம் கட்சிகள் எல்லாத்தையுமே புறந்தள்ளி போட்டு 80,000 ஓட் அந்த கட்சிக்கு நாம போட்ட காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கு முதல் நடந்த இனவாத சம்பவங்கள் மீண்டும் எங்களுக்கு நடக்கக்கூடாது, எங்களுடைய மக்கள் பாதுகாக்கப்படணும், எங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும். அதுக்காகத்தான் இலங்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் பெரும்பான்மையாக இந்த கவர்மெண்ட்டுக்கு வாக்களிச்சாங்க. பட் இந்த கவர்மெண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க? சிலியால கொண்டு வரப்பட்ட ஐநா சபைக்கு சிலியால கொண்டு வரப்பட்ட தீர்மானத்துக்கு ஆதரவு அளிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்களோட லிஸ்டிலேயே ஸ்ரீலங்காவினுடைய பெயர் இல்லை. ஓகே, அதே மாதிரி அருகம்ப பிரச்சனை, அருகம்பிய நிலம் வாங்கின பிரச்சனை, அதுக்கு கவர்மெண்ட் இன்னும் நமக்கு பதில் சொல்லல. அது மட்டும் இல்லாம தொன்று பல தசாப்தங்களாக இருந்து முஸ்லிம்களினுடைய முழு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் பறிக்கப்பட்டிருக்கு இந்த கவர்மெண்ட்ல. ஓகே, அது மட்டும் இல்லாம இப்ப நடந்திருக்கிற விஷயம், முக்கியமான விஷயம், ஸ்டிக்கர் ஒட்டினத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கார். இன்னைக்கு அந்த பையனுக்கு நடந்த விஷயம் நாளைக்கு நமக்கும் நடக்கலாம், உங்களுக்கும் நடக்கலாம், எல்லாருக்கும் நடக்கலாம். தீவிரவாதத்தை அழிப்போம் நாம. தீவிரவாதம் இந்த நாட்டிலேயோ இந்த உலகத்திலேயோ எந்த ஒரு இடத்திலையுமே தீவிரவாதம் இருக்கப்படா அப்படின்றத நாம நினைச்சு கொண்டிருக்கோம். அதுக்கு எதிராக நிற்கிற முதல் ஆட்களாக நாம நிற்போம். சாய்ந்த மருதுல நாம நின்றா மாதிரி அப்படி நிற்போம் நாம. அந்த அடிப்படையில தான் இப்ப நாம சொல்றோம். அந்த அடிப்படையில் இப்ப நாம கேட்டுக்கொள்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, 22 வயதுடைய இந்த பையனுடைய கைதுக்கு பின்னால் இருக்கிற காரணம் ஸ்டிக்கர் ஒட்டினதுதான் அப்படி என்று சொன்னால் இந்த அரசு செய்வது மிகப்பெரிய தவறு, இந்த அரசு செய்வது மிகப்பெரிய ஒரு துரோகம் அப்படி என்று சொல்லணும். ஓகே, அது ஒரு சைட்ல இருந்தாலும் இப்ப நம்மளுடைய உள்ளூர் பிரதேசங்கள்ல நம்மளுடைய உள்ளூர் அரசியல்வாதிகள் சொல்லி கொண்டு வந்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளினுடைய உரிமை பறிக்கப்படுமேயானால், நம்மளுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படுமேயானால், நம்மளுடைய நிலங்களில் நாம் வாழ்வதற்கு தகுதியில்லாதவர்கள் என்று நமது உரிமைகள் அடிப்படை சாசனம் பறிக்கப்படுமேயானால், சுஜூது செய்வதற்கு நம்மளினுடைய உரிமை பறிக்கப்படுமேயானால், ஜனாசாவை புதைப்பதற்கான நமது உரிமை பறிக்கப்படுமேயானால், நாம் இங்கு வாழ்வதை விட இறப்பதே மேலானது. இன்னும் சாகலையா நீங்க? அப்படித்தான் கேட்கணும். என்னடா இன்னைக்கு வந்து இதுக்கு விளக்கம் காய்ச்சி கொண்டிருக்காங்க. ஒரு நடு ரோட்ல எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அள்ளிக்கொண்டு விட்ட மாதிரி மக்கள் இப்ப நடு ரோட்ல தத்தளிச்சு தெரியாம என்ன நடக்குது அப்படின்ற தெரியாம இப்ப இருந்து கொண்டிருக்காங்க. ஆனா அவங்க விளக்கம் காய்ச்சி கொண்டிருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம்? எந்த வகையில் நாம் இதை ஏற்றுக்கொள்றேன்? கவர்மெண்ட் வந்து இப்போ கவர்மெண்ட் உருவாக்கின காரணம் என்ன? 3/2 பெரும்பான்மை இருக்கு. இந்த அரசாங்கம் வந்து இலங்கையில எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் கொடுக்காத ஒரு அதிகாரத்தையும் ஒரு அந்தஸ்தையும் ஒரு ஆட்சி பலத்தையும் வந்து இந்த அரசாங்கத்துக்கு, இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த மக்கள், முழு இலங்கையில் இருக்கிற மக்களும் கொடுத்திருக்காங்க. நீங்க கவர்மெண்ட்ல இருக்கீங்க, உங்களுடைய அரசாங்கம், உங்களுடைய ஏகேடியினுடைய தலைமையில் இயங்குகிற அரசாங்கம், முழு இலங்கையிலையும் மேக்சிமம் பவரோட இருக்கிற உங்களுடைய அரசாங்கத்துக்கிட்ட நீங்க வாக்களிக்க சொன்ன உங்களுடைய அரசாங்கத்துக்கிட்ட உங்களாலேயே கேட்கலாமே நீங்களே நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயமாகும்? அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கிற கேள்விகள் ஒன்றாக கொண்டிருக்கு. நமக்கு பாலஸ்தீனம் விடுதலை அடையணும், பாலஸ்தீன மக்கள் ஜனநாயக முறையில் வாழணும், அவ்வளவுதான் நம்முடைய நோக்கங்கள் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கு. வந்து இந்த கவர்மெண்ட் இப்ப இந்த ரிஸ்தியை கைது செஞ்சு இருக்கிறதுக்குரிய காரணம் தெளிவா சொன்னாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. நலிந்த ஜெயதிச கூட சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரியா அப்படிங்கிற மாதிரி கைச்சிருந்தார். ஆனா இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருந்த ஒரு கட்டத்தில் வந்து வெளிப்படையாக, அதாவது நாடு ஒபிஷியல் ரீதியாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவில்லை, பட் அன்ஆபிஷியல் ரீதியாக நாங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு அளிக்கும் அப்படிங்கிற வந்து இந்த கவர்மெண்டினுடைய டபுள் கேமை காட்டுது. அப்படிங்கிறதும் நமக்கு ஓட் போட்ட நமக்கே இது வந்து ஒரு டவுட்டை ஏற்படுத்துது. அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கிற கவலைகள் உண்டாகும், ஆதங்கங்கள் உண்டாகும். ஜனநாயக ரீதியாக நாம இதை கேட்டிருக்கோம். இதுக்குரிய பதில்களை இதுவரைக்கும் இன்னும் அரசாங்கம் தரல, நிச்சயமாக அரசாங்கம் தரும். அப்படிங்கிற அடிப்படையில் வாக்களிச்ச மக்கள் எல்லோருமே இன்றைக்கு காத்து கொண்டிருக்காங்க இந்த ரிஸ்திக்கு அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ
இந்த கவர்மெண்ட் ஒரு நல்ல முடிவை நமக்கு தரும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வீடியோவில் இருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பேசுறது இருக்கல் உண்மையாக இந்த திடீரென மாதிரி இன்னைக்கு பிறநாள் நாளும் அதுவும் நல்ல நாள் வந்து நம்ம இந்த வீடியோ போகிறது இருக்கல. பட் இந்த விஷயம் இப்போ வந்து கடும் ஒரு 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 பேசு பொருளாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் தாண்டி கடும் கவலைக்குரிய விஷயம் போய்ட்டு இருக்கு. அப்படிங்கிறதால தான் நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணுறோம். இதுக்குரிய சரியான டிசிஷன் கவர்மெண்ட் கட்டாயம் எடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாம் இருக்கோம். தேங்க்யூ வெரி மச்.